எல்லாம் அவன் செய்து கொள்வான், அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான். வெல்கம் டு பிபி. வெல்கம் பாலாஜி பட்ரு அவர்களே. நமஸ்காரம். நேரில் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். தாயாரை பற்றி நம்ம பேச்சை கண்டினியூ பண்ணணும், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நடுவில் நீங்கள் நெகட்டிவ் சொன்னீங்க, இதை எப்படி நம்ம உணர்றது? நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது எப்படி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது? முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்பதான் இதுதான் பிரச்சனைன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கிறது? இப்போ நெகட்டிவ் எனர்ஜி நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா சொல்றது எப்படின்னா, நடக்கிறது எல்லாமே இப்போ உதாரணமா சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இப்போ காலையில எந்திரிச்சோன்னே ஏதாவது சின்னதாக அடிபட்டிருக்கும் வீட்டில். எந்திரிச்சோன்னே செவத்துல முக்கில் திரும்பும்போது முக்கில் இடிச்சுருவோம். அடுத்தாப்புல பாத்ரூம் குளிக்கும் போது யாராவது வலிக்கு விழுந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நெகட்டிவ்னு சொல்லி நினைச்சுருவாங்க. அப்படி எடுத்துக்க கூடாது. நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் வேலை பார்க்குறாருன்னா வேலை பார்ப்பாரு, பணம் வந்துகிட்டு இருக்கும், செலவாகிட்டு இருக்கும், ரெகுலரா இருந்துட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொட்டீன் பாதிக்காது, ரொட்டீன் எதுவுமே பாதிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த எப்படி கரையாம்பூச்சி எப்படி அரிக்கிறது, அது போல உங்க குடும்பத்துல ஒவ்வொரு விஷயமா அரிச்சுக்கிட்டே வரும். முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை சச்சரவு ஏற்படுத்தும். இப்போ கல்யாணம் ஆகலை, நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னா, அந்த சிங்கிளா இருக்கக்கூடிய பர்சனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மன உணர்வு, மன தைரியம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வரும். ஒரு பயம் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்புறம் வெளியே ஒரு காரியத்துக்கும் போகும்போது எல்லா காரியமும் ஃபிளாப் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவா தான் கொடுக்கும். இப்போ நியாயமா இப்போ ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒன்று நடக்குது, போன வாரம் வரைக்கும் எனக்கு சாதகமா நடந்துக்கணும், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருப்போம். திடீர்னு இன்னைக்கு போய் பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவான ஜட்ஜ்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நெகட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு காசை எடுத்துக்கலாம். இன்னொன்று, படுத்தா நிம்மதியாக தூக்கம் வராது. நம்ம உடம்பு வலி இருக்கும், நல்லா அசதியா வேலை பார்த்துட்டு வந்திருப்போம், நல்லா அசதி இருக்கும். ஆனா போய் படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வராது. இது ஒரு காரணம். இதுக்கு அடுத்தபடியா எடுத்துட்டோம் அப்படின்னா, கண் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே, இல்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு, பெரியவங்களுக்கு, அதாவது அந்த குடும்ப தலைவர் தலைவி அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல். நல்லா தூங்குவாங்க, தூங்கினாலும் கண் எரிச்சல் இருக்கும். இந்த கண் எரிச்சல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தோம்னா கண் அப்படியே சிகப்பாகிற மாதிரிக்கு ஏற்படுத்தும். வழியில அது இருக்காது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நமக்கு தூக்கம் கெடும். நமக்கு அந்த தூக்கம் கெடுறதுனால அந்த கண் எரிச்சல் வர்றது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, வயத்துல வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதையே ஸ்பெசிபிக்கா வயிற்றுல வலி வருது. வயத்துல ஏன்னா சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இது காரணங்கள் நிறைய இருக்கு, பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த காரணங்கள் முதல்ல சொல்லிட்டே வந்துடுறேன். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸை முதல்ல சொல்லிட்டே வந்துடுறேன். அப்போ வயத்துல வந்து வலி ஏற்படுத்தும். வலி கொஞ்சம் கொஞ்சமா வயத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. ஆனா வயத்துல வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனே மோஷன் போறபடிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். எது சாப்பிட்டாலும் உடனே மோஷன் வர மாதிரி. சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள வயத்துக்குள்ள ஏதோ சுழல்றபடிக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு சாப்பிடவே தோணாது, சாப்பிடணுங்கிறே சாப்பிட்டோம்னா வாமிட் வரபடிக்கு இருக்கும், இல்லை ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிட வேணாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். இதெல்லாம் சிம்டம்ஸா எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, மெயினானது இது இருந்ததுன்னா கண்டிப்பா 100% நீங்க உணரலாம் உங்க வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம நடக்கும்போது, வீட்டுக்குள்ள நடக்கும்போதே, வெளியெல்லாம் போய் நடக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள நார்மலா நம்ம நடக்கும்போதே காலில் வந்து குத்துறபடிக்கு இருக்கும். ஓ, இல்ல புதுசா இருக்கு நீங்க சொல்றது. ஆணியை வச்சு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்திருந்ததுன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதை நடக்கும் பொழுதே காலில் ஆணி, வீட்டுக்குள்ள நடக்கும்போது ஆணி குத்துற மாதிரிங்கிறது வந்து புது விதமா இருக்குது. கண்டிப்பா இருக்கும். கால் நடக்கும்பொழுது ஆணி வச்சு, அதாவது ஒரு இடத்துல மட்டும் ஆணி வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும் காலில். அது நம்ம டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்தோம், மெடிக்கலா பார்த்தோம்னா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்களா அதை நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உணர்வோம் அந்த ஃபீலை. அது என்னன்னா, அந்த நெகட்டிவ்ஸ் ஆத்துக்குள்ள இருக்குங்கிறதுக்கு அர்த்தமாகும். சரி, இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன். இதே போக இந்த இந்த சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்குள்ள காரணங்களையும் சொல்லிடுறேன். மெயினா பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. அதுல குறிப்பிட்ட, அதாவது மேஜரா அஃபெக்ட் ஆகக்கூடிய வகைகளை சொல்றேன். முதல்ல இந்த போட்டி பொறாமைகள், எதிர் துஷ்பிரயோகம், அதாவது நமக்கு தேவையில்லாத நம்மளோட எதிரிகள் சேர்ந்து நம்மளை துஷ்பிரயோகம் பண்றாங்க இல்லையா, இதை மாதிரி அதுகள் தேவையில்லாத ஒரு மாந்திரிக காரியங்களை செஞ்சு நமக்கு ஒரு நெகட்டிவ் சேர்த்து விடும். இதுக்கெல்லாம் உள்ள சான்சஸ் மூலியமா ஏறும். நம்ம எங்கேயாவது வெளியே கடைகளுக்கு போயிட்டு வரும் பொழுது செப்பல், காலில் செப்பல் அணியாம, செப்பல் போடாம எங்கேயா படக்குன்னு போயிட்டு வந்திருப்போம். அதை மாதிரி
காலணிகள் அடியாம போயிட்டு வரும் பொழுது அது மூலியமா உங்களுக்கு அந்த இப்போ நைட்லாம் செவ்வாய் வெள்ளி ராத்திரிலாம் பாத்தீங்கன்னா திருஷ்டி கழிச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த திருஷ்டி கழிச்சு போட்டிருக்கும் பொழுது நம்ம கவனிக்காம அதை வெறுங்காலோட தாண்டும் பொழுது அந்தோட நெகட்டிவ்ஸும் நம்ம ஏறும். அதனால வரும் இந்த செப்பல் போட்டு தாண்டும் போது ஒன்றும் பாதிக்காது. செப்பல் தான் உங்களுக்கு ரட்சை ஆயிருது. பாத ரட்சை தானே அது பேரு. செப்பலுக்கு பேரே பாத ரட்சை. காலை பாதுகாக்கிறது தானே அதோட வேலையை, செப்பலுக்கு வேலையே. அதனால பாத ரட்சை தானே அது. அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுறது இல்லையா. நீங்க எப்படினாலும் ஆத்துக்குள்ள போய் கை காலை அலம்பிட்டு தானே ஆத்துக்குள்ள போவீங்க. அப்படிங்கும்போது அது பிரச்சனை இருக்காது ஒன்றும். அதே போல இந்த காலில் பாதரட்சை செருப்பணியாம போகும்பொழுது இந்த திருஷ்டி பொருட்கள் இல்லை தேவையில்லாம மந்திரிச்சு ஏதாவது போட்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி போகும்போது அது மூலியமா நெகட்டிவ் சேரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள். இப்போ உதாரணத்துக்கு யாராவது யாசகம் கேட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையாமே நீட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு யாராவது சாப்பாடு கேட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் வேற ஏதாவது டென்ஷன்ல இருப்போம், இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் நம்ம போமா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அப்போ அவங்க யாசகம் கேட்டு வரும்போது அவங்களே பசியில வந்திருப்பாங்க, உண்மையா நீட்ஸ் இருந்திருக்கும். காசுலாம் கேட்க மாட்டாங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி அனுப்பும் பொழுது அவங்க திட்ட போறது இல்லை. அந்த யாசகம் கேட்டு வரவங்க திட்ட மாட்டாங்க மேக்சிமம். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து சபிக்குமா, நானே முடியாம பசியில வந்து கேட்கிறேன், என்னைய வந்து இப்படி அலட்சியப்படுத்தி இப்படி அனுப்புறியே, உனக்கு இது நன்னா இருக்கான்னு சொல்லி சபிக்குமா. அப்ப அதனுடைய தாக்கமும் நமக்கு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆத்துல ஏறும், இது ரொட்டீன் ஆகும் பொழுது. ஸோ இந்த வகையிலலாம் வந்து நமக்கு வரும். மூணாவது பார்த்தோம்னா நம்மளோட நிறைய பேர் தானம் கேட்டு வரும்போது வஸ்திர தானம், அதாவது பழைய புடவை, பழைய வேஷ்டி, பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, ஆஃபர்னேஜ் கொடுக்கணும், முடியாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி கேட்கும்போது நம்ம பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அது முற்றிலும் தவறு. பழைய ட்ரெஸ்ஸஸை கொடுக்கறதுக்கு பதிலாக புதுசு வாங்கி கொடுக்கறது தவறு கிடையாது. நீங்க பயன்படுத்தின உடைமைகள் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதன் மூலியமா நமக்கு தேவையில்லாத நபர்கள் அதை வைத்து, அதாவது டிஎன்ஏ சொல்றாங்க இல்லையா, இந்த டிஎன்ஏ எதுலலாம் உங்க டிஎன்ஏ எடுக்க முடியுமோ, உங்களோட டிஎன்ஏவை எதுல இருந்து எடுக்க, எந்தெந்த பொருள்கள்ல இருந்தெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த பொருள்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ்ஸை சென்ட் பண்ணலாம். ஸோ இதுல மெயின் மேஜர் வந்து நம்ம துணி, நம்ம ஆடைகளை வந்து யாருக்கும், நம்ம பயன்படுத்தின ஆடைகளை தூக்கி தான் போடணுமே தவிர்த்து யாருக்கும் வந்து தானமா கொடுக்கக்கூடாது. தானம் கொடுக்க புதுசு வாங்கி கொடுக்கணும். தானம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தானம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. தானத்தை வந்து புதுசு வாங்கி கொடுக்கணும். நம்ம வந்து இதுவா பழசை வந்து கொடுக்கவே கூடாது. அப்போ இதன் மூலியமாக நமக்கு அந்த நெகட்டிவ்ஸ் ஏறும். சரி, இந்த நெகட்டிவ்ஸ்ல இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது? பெரிய லெவல்ல மாந்திரிக கோளாறே பண்ணியிருக்காங்க. மாந்திரிகம்னா உண்டு, பொய்லாம் சொல்ல முடியாது. பிளாக் மேஜிக் தெய்வம் எப்படி இருக்குங்கிறத உண்மையா நம்புறோமோ, இந்த பிளாக் மேஜிக் இருக்கிறதுங்கிறதும் உண்மைதான். அதுல இருந்துலாம் தப்பிக்க முடியாது. மாட்டினோம்னா மாட்டினதுதான். அதுல எப்படி தப்பிக்கிறது? தெய்வாதீனத்துல இருந்தா நம்ம தப்பிக்கணும், தெய்வத்தை நாடிதான் நம்ம தப்பிக்கணும். இப்போ மாந்திரிகம் எவனோ ஒருத்தர் நமக்கு கோவப்பட்டு நம்மளோட எதிரிகளாவே இருக்கலாம், தொழில போட்டி பொறாமைகள் இருக்கலாம், இல்ல குடுத்தல் வாங்கல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல பக்கத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை அவனால நேரடியா நம்மளோட மோத முடியாம மறைமுகமா இந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ் மூலியமா நம்மள்ட்ட மோதுவான். அப்ப அதுல எப்படி நம்ம அதை மாதிரி ஒரு நெகட்டிவ்ஸ், இப்போ நிறைய பேர் பிரச்சனையில இருப்பாங்க. அது மாதிரி பிரச்சனை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட இந்த பிளாக் மேஜிக்னால நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா நம்ம பிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளோட குலதெய்வத்தை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம்ன்றது இருக்கும். அந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டே வரணும். எப்படின்னா வார வாரம் போயிட்டு வந்துடணும். இப்போ நான் குலதெய்வம் கோவிலுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி நான் வார வாரம் போறதுன்னா வேற வழி இல்லை. நீ காப்பாத்திக்கணும், உன் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா செஞ்சு பிரயத்தனம் பண்ணி செஞ்சுதான் ஆகணும். குலதெய்வத்தை போய் முதல்ல கெட்டியா பிடிக்கணும். குலதெய்வத்தோட கடாட்சம் ஆத்துல இருந்துட்டே இருக்கணும். அங்கிருந்து என்ன பிரசாதம் கொண்டு கொடுக்கணும் அதை கொண்டு ஆத்துல வச்சுட்டு எல்லாரும் இட்டுக்கணும், அதை ஆத்துல வச்சுட்டுறணும். இது ரெகுலரா பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஆத்த வந்து வாரம் வாரம் கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். கிடப்புல போட்டுறக்கூடாது. நூலாம்பட படைகிற மாதிரி, தூசி படைகிற மாதிரி கிடப்புல போட்டுறக்கூடாது. ஆத்த வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் வார வாரம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நல்லவங்களுக்கு, அதாவது யாசகம்னு சொல்லி கேட்டு வரவாளுக்கு எவ்வளவு தூரம் தானங்கள் பண்ண முடியுமோ பண்ணணும். உங்க வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமம், அதாவது இன்னைக்கு வந்து சிட்டி எல்லாமே சிட்டியா இருக்கு, ஏரியாஸ்ன்னு சொல்றோம். பொதுவா நான் சொல்றது கிராமம் சொல்லுவேன். அதாவது உங்க வீட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய ஊருக்கு எல்லைக்குள்ளேயே
காவல் தெய்வம் கோவில் கண்டிப்பா இருக்கும். அந்த ஊருக்குன்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்போ லோக்கல் ஏரியாஸ்குள்ளேயே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு புராணமா, அதாவது பழமையான ஒரு காவல் தெய்வம் அந்த ஊர்ல இருக்கும். அந்த காவல் தெய்வத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு 2 தேங்காய் விடல் போட்டுட்டு அங்க சேவிச்சுட்டு வரணும். அங்க என்ன பிரசாதம், விபூதி, குங்குமம் என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துட்டு வந்து ஆத்துல வச்சுக்கணும், வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கணும். இது செய்யறது மூலியமா ஒரு 55% இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து நம்ம தாங்கிக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அவளோட ஃபுல் எஃபிஷியன்சியோட அவ இங்க ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதுல இருந்து ஒரு 55% நம்ம அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் அது மூலியமாவே. இப்போ இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இப்போ சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது, இது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிய நான் சொல்லுவேன், நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். நல்லா இருக்கிற மனுஷன், கோடீஸ்வரனா இருப்பான், நன்னா இருப்பான், நல்ல குணத்தோட இருப்பான், நன்னா இருப்பான். இந்த பிளாக் மேஜிக் பிரயோகத்தினால அதுல பாதாளத்துக்கு போன கதையும் உண்டு. அதே போல குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற குடும்பம் கூட செதறி போனது உண்டு. இருக்கிற இடமே தெரியாம அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனதும் உண்டு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. இப்போ வந்து நீங்கள் நல்லா இருந்தவர் அப்படின்றீங்க, நல்ல குடும்பம், ஒரு பக்தி நிறைந்த குடும்பம், இறைவனையே நம்பியிருக்கு, சரணாகதி பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை எந்த பிளாக் மேஜிக் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து டோட்டலாக தே ஹேட் சரண்டர் தெம்செல்ஃப் டு தி காட், சரண்டர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த உயிர் அணுக்கள் எப்படி ஃபார்முலா உருவாகுது? இப்போ இந்த ஸ்பெர்ம், ஓவரி, இந்த ஓவா இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்ல. எப்படி ஒரு குழந்தை உற்பத்தி, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? 1000 கோடி அணுக்கள் போயிட்டு அதுல இருந்து செலக்டிவா ஒரு அணு தானே போயிட்டு குழந்தையா உண்டாகுது. ஒரு ஸ்பெர்மும் ஒரு கருமுட்டையில போய் சேர்றதுதான் குழந்தை கரு உருவாகுது. இப்ப ஆனா அதோட போட்டி போட்டுன்னு எத்தனை அணுக்கள், லட்சக்கணக்கான ஸ்பெர்ம் உள்ள போகுது, அணுக்கள் உள்ள போறது. ஆனா எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதே போலதான் இந்த பிளாக் மேஜிக் பிரயோகம் பண்றாங்க இல்லையா, அது அத்தனை டைம்ஸ் உங்க லூப் ஹோல் தேடிக்கிட்டே இருக்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில உள்ள நுழைஞ்சிட போட்டோமான்னு சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டு செவத்தை வந்து முட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம ஏதாவது இடத்துல நம்ம லூப் ஹோல் விட்டுருவோம். டெய்லி ரொட்டீன் ஒர்க்லயே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சமயத்துல ஒண்ணு கோவிலுக்கு விட்டுருப்போம், இல்ல நெத்தியில ஏதாவது வச்சுக்க விட்டுருப்போம், இல்ல செப்பல் போடாம எங்கேயாவது போவோம் அவசரத்துக்கு. ஏதோ ஒரு லூப் ஹோல் நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துருவோம். அதுதான் நம்மளுடைய ஜாதத்து கட்டத்துல அப்படி இருக்கும் விதி நமக்கு. அப்ப அதை நம்ம லூப் ஹோல் கொடுக்கும்போது நலமகாராஜாவை சனி பகவான் பிடிச்ச மாதிரி, அதேதான் கால் அலம்புறது ஒரு தவறு பண்ணதுக்காக பிடிச்ச மாதிரி. அதேதான். அது அந்த அலட்சியம், கால் அலம்பிட்டாரு, அலட்சியம். அதுல வந்து சரியா அலம்பல. நுனி காலை வந்து அதுக்காக சொல்ல, நுனி பாதத்தை சரியா அலம்பணும்பாங்க பிற்காலத்துல. இந்த பின்கால் வந்து நன்னா பாதத்தை வந்து அலம்பணும். அலம்பாம விட்டோம்னா அது பிடிச்சுக்கும். அதுதான் அதை அனுபவிச்ச நலமகாராஜா அனுபவிச்ச கதை. அதே மாதிரிதான் அந்த லூப் ஹோல் தேடிண்டே இருக்கும். அந்த லூப் ஹோலுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுடைய கட்டத்துல அப்படிதான் விதி நமக்கு எழுதி இருக்கும். அப்போ கொடுக்கணும்னா அது டக்குன்னு உள்ள பூந்துரும். உள்ள ஒன்ஸ் பூந்துருது அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை ரெக்டிஃபை பண்றதுக்குள்ளேயே ஒரு பாதி ஜீவனை வாங்கிடும் நம்ம குடும்பத்துல. சோ நான் அந்த தெய்வாதீனம், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த தெய்வாதீனம் இருந்ததுன்னா காப்பாத்துன்னு சொல்லிட்டு, அந்த தெய்வாதீனம் உண்மையிலே இருக்கிற பட்சத்துல அவனுக்கு அதை காமிச்சு கொடுத்துரும். சீக்கிரத்திலே அவன் பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்துரும். அது வந்து இந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து அதுதான். ஆனா பொதுவாகவே இந்த பிளாக் மேஜிக் இதுல இருந்தா தப்பிக்கணும்னா முதல்ல பிடிக்க வேண்டியது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் இதுல எல்லாத்துல இருந்து தப்பிக்க முடியும். இது மெயின். இப்ப அப்படியே கம்மிங் பேக் டு தாயார், கல்யாண சுந்தரவல்லி தாயார். இப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்க தாயார்ல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு 2 மாலை வாங்கி கொடுக்கணும்னு, நெய் விளக்கு ஏற்றினா எல்லா சுபிட்சம் நடக்கும்னு, நீராஞ்சனம் பண்ணா கணவன் மனைவி வந்து ஒன்று சேருவாங்கன்னு. இது போக வேற என்ன பண்ணலாம் பண்றாங்க? வேற தாயாருக்கு திருமஞ்சனம் சொல்லியிருந்தேன், திருமஞ்சனம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை தாயாருக்கு வந்து ஊஞ்சல் பிறப்பாடாகும், ஊஞ்சல் சேவையாகும். தாயாருக்கு வந்து பிறப்பாடாகி கோவில வளம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அலர்கோல நடக்கும். எத்தனை மணிக்கு சாமி? சாயங்காலம் மாலையில கரெக்டா ஒரு 6 மணிக்கு அங்க இருக்கிறபடிக்கு போயிடணும். 6 மணிக்கு அங்க போயிட்டோம்னா தாயார் சன்னதி, தாயார் பிறப்பாடாகி கோவில வளம் வந்து அங்க தாயார் மண்டபத்துக்கு முன்னாடி, தாயார் சன்னதிக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல ஊஞ்சல்ல இருப்பா தாயார் வந்து. ஊஞ்சல் சேவை நடக்கும். அந்த ஊஞ்சல் சேவையை சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே பல வகையில நமக்கு அது ஒரு நன்மையை ஏற்படுத்தும்.
ஓ. எல்லா வகையான நன்மை ஏற்படுத்தும். மனசுல ஒரு சின்ன குறையோட அங்க போனோம்னா கூட அது தாயார் வந்து என்னன்னு கேட்டு நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஊஞ்சல்ல இருக்கும்போது இப்போ பொதுவாவே எப்ப நம்ம போய் ஊஞ்சல்ல உட்காருவோம், மன சந்தோஷமா இருக்கும்போது. ஃப்ரீயா இருக்கும்போது, ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது, மன நிம்மதிக்காக வேண்டி, மன நிம்மதி இருக்கும் பொழுது நம்ம ஊஞ்சல்ல போய் ஃப்ரீயா நம்ம குழந்தைகளோட ஃபேமிலியோட உட்காந்து ஆடுவோம். ஆத்துல ஊஞ்சலை ஹேங் பண்ணுவோம், ஸ்விங் பண்ணுவோம். அதே தான் தாயார் வந்து வெள்ளிக்கிழமை ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அந்த நேரத்துல வந்து ஊஞ்சல வந்து மாலை உட்கார 6 மணிக்கு. மாலை 6 மணிக்கு போய் அப்ப நம்ம மனக்குறைகளை சொல்லும் பொழுது உடனே அதை வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க தாயார் வந்து அந்த ஊஞ்சல்ல இருக்கிறச்சே. அது சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஊஞ்சல்ல சேவிக்கிறது வாரம் நடக்கும். வார வாரம் நடக்கும். திருவிழா காலங்கள்லயும் நடக்குமா? பெருமாள் பிறப்பாடு இருக்கிற காலங்கள் மட்டும் கிடையாது. ஓ. சுவாமி பிறப்பாடு, சுந்தராஜ பெருமாள் பிறப்பாடு இருக்கு அன்னைக்கு அப்படின்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு கிடையாது. மற்றபடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும். இதுல பிரதானமா நம்ம எடுத்துக்கிறது ஆடி வெள்ளி, தை வெள்ளி எடுத்துக்கலாம், கார்த்திகை வெள்ளி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப உச்சிதமான வெள்ளி தாயார்களுக்கு. அப்போ அந்த காலகட்டத்தெல்லாம் சேவிக்கிறது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி 12 முறை வலம் வருது வந்து என்ன வேண்டுதலோ நிறைவேறும் கண்டிப்பான முறையில